அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வேலன் அதுக்கடுத்து ஜானகி 2 பேருமே வந்து மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். மாசா வந்து என்ட்ரி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இவங்க இருக்காங்கல்ல, வேதா அவங்கள வந்து ஆரத்தி எடுக்க வச்சு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து வேலன், வள்ளி 2 பேருமே வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக கையெழுத்து போட நின்றுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து கையெழுத்து போட்டு நின்றுட்டாங்க. கையெழுத்து போட்டு முடித்த உடனேயுமே வந்து அந்த இடத்துல வந்து சிஎம் இருக்கார்ல, அவங்க வந்து நாங்கள் போய் மைக்கில் பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டிங்களா எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்களா, ரிஜிஸ்டர் மேரேஜ் உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து அவங்களுக்கு பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? நாங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சி வந்து காதல் திருமணத்துக்கு எக்காலத்துலேயுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ரத்னவேல் வந்து உங்ககிட்ட பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தலைவரே நான் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் வந்து சொல்கிறாரு. போய் பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் போய் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், இந்த திருமணம் வந்து என்னோட அனுமதியோடு தான் நடந்திருக்கு, சரியா? அவங்களையும் நான் ஏற்றுக்கிட்டேன். இது எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சி மேலேயும் எங்கள் குடும்பத்து மேலேயும் வந்து எதிர்கட்சிக்காரங்க வந்து பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. அதை இங்கே நிரூபிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் இருக்கார்ல, அவர் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஆரத்தி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேதாவை சொல்கிறாங்க. வேதா வந்து தலைவரை நான் எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏமா வீட்டில் நீ தானம்மா பொம்பளை, அதுவும் பெரிய ஆள், நீ தான் எடுக்கணுமா, எடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து நம்ம வேலன் அதுக்கடுத்து வள்ளி 2 பேருக்குமே வந்து ஆரத்தி எடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சிஎம் சொல்கிறாங்க, வாங்கப்பா வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ரத்தினத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லையா நான் வந்து ஐயா காலில் வந்து விழுக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு வேலன். என்னது ஐயா காலில் விழுக மாட்டியா, எதுக்கு விழுக மாட்டேன், ஏன்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லையா நான் தனியாக வந்து ஐயாவோட காலில் விழுக மாட்டேன், அம்மாவும் ஐயாவும் சேர்ந்து இருந்தால் தான் நான் வந்து விழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்பா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, விழுப்பா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ எல்லாருமே கெஞ்சுறாங்க. இல்லை அம்மாவும் ஐயாவும் சேர்ந்து இருந்தால் தான் நான் வந்து காலில் விழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ரத்னம் வந்து கோவப்படுறாரு. டேய் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு. ஏப்பா ரத்னம் கோவப்படாதப்பா, மீடியா எல்லாருமே இருக்காங்க, இப்போ இது லைவ் டெலிகாஸ்ட் வேறு போய்கிட்டு இருக்கு, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து வேதா கிட்ட தான் சொல்கிறாங்க. வேதா வந்து நீங்கள் தான் கால் பண்ணி வந்து அம்மா வர சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலன் வந்து சொல்கிறாங்க. டேய் நான் எதுக்குடா சொல்லணும், என்னாலாம் சொல்ல முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே சிஎம் கிட்ட வந்து வேலன் வந்து சொல்கிறாங்க, ஐயா நார்மலாக வந்து அம்மா கூப்பிட்டா வரமாட்டாங்க, அம்மா நம்ம வேதா அம்மா கூப்பிட்டா தான் வருவாங்க, அவங்கள கூப்பிட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் கூப்பிட முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வேதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அம்மா என்னம்மா நீங்களுமா விவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, பாருங்கள் சுற்றி எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் கூப்பிட்டே ஆகணும், தயவுசெய்து கூப்பிடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வேறு வழி இல்லாமல் வந்து அவங்க வந்து என்கிட்ட நம்பர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்காங்க. உடனே வேலன் வந்து டக்குன்னு என்னத்தை கோர்த்து விட்டுறாரு. என்கிட்ட நம்பர் இருக்கியா அந்த போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் போட்டு ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அம்மா நான் தான் வேலன் பேசுகிறேன், இந்தாங்க உங்ககிட்ட வந்து வேதாம்மா பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. அவன் கையில் கொடுத்தோடனே ஹலோ ஹலோ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பக்கம் வந்து ஜானகி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க வேதா. என்ன விஷயம், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டவொடனே ஹலோ பேசுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து சிஎம் சொல்கிறாங்க. உடனே வேதா வந்து ஹலோ வீட்டுக்கு வருவியா, இங்கே வர சொல்கிறாங்க, உன்னைய ஒழுங்காக வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ வள்ளியும் வேலனையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வேலன் வந்து அம்மா என்னம்மா சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா சிரித்து பேசுங்க, நம்மளோட சேர்ந்து வாழ்வோன்னு தான் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேதா வந்து சரி வீட்டுக்கு வா சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அங்கிட்டு பார்த்தா ஜானகிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிடுது. உடனே இந்த கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அவங்க காரில் கிளம்பி வராங்க. இங்கிட்டு பார்த்தா வேலன் வந்து அம்மா வர்ற வரைக்கும் உட்காருவோம் எல்லோரும் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே உட்காந்துடுறாங்க. கடைசியாக வந்து காரில் வந்து அந்த இடத்துல ஜானகி வந்து வந்துடுறாங்க. வந்தவொடனேயுமே வந்து 2 பேருமே சேர்ந்து நிற்காங்க, ரத்னமும் நம்ம ஜானகியும். இப்போ ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேயா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிப்பா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிடுறாங்க. ஆசீர்வாதம் வாங்கின பிறகு சிஎம் வந்து போய் மைக்கில் பேசுகிறாரு. பார்த்துக்கிட்டிங்களா உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு, அது மட்டும் இல்லாமல் ரத்னத்தையும் அவங்க ஒய்ஃபையும் நிற்க வச்சு ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இனிமேல் வந்து இந்த பிரச்சனையை பற்றி யாருமே வெளியில் பேசக்கூடாது, எழுதக்கூடாது. அப்படி பேசுனா பிறகு எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நீங்களே நேரில் நடந்ததை பார்த்துட்டீங்களே, இந்த பிரச்சனை ஏதோ முடிச்சு வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கடுத்து வந்து ரத்தினத்திட்ட வேறு அவர் சொல்லிட்டு போகிறார் சிஎம். நான் போன பிறகு அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் அனுப்பி வச்சிடாதையா, பிறகு திருப்பி பிரச்சனை ஆகிருப்போது, கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே அனுசரித்து வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து சிஎம் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அவர் பேச்சை தட்ட முடியாமல் இவங்களும் சரிங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க. இங்கிட்டு பார்த்தா ஜானகி வந்து வரமாட்டேக்காங்க. அவங்க வந்து
தயங்கி தயங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே வரவா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வேலன் வந்து அம்மா என்னம்மா அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, வாங்கம்மா உள்ளே வாங்கம்மா வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே வந்து ரத்னம் வந்து மூஞ்சியை திருப்பிட்டு போகிறாரு. ஐயா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்கிறாரு. டேய் உங்ககிட்டலாம் பேச முடியாதா, நீ வந்து எனக்கு எப்படி துரோகம் பண்ணியிருக்க, நீ என்ன சொன்னாலும் அதை வந்து நம்பிக்கிட்டு இருந்தடா, அந்தளவு உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், கடைசி எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேலா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. ஐயா நான் சொல்கிற ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் நீ சொல்கிறது என்னடா கேட்க சொல்கிற, ஒன்றுமே கேட்க முடியாது போடா, எல்லாத்துக்குமே வந்து நீ குழி தோண்டி புதைச்சிட்ட உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏப்பா நீ எதுக்குப்பா டென்ஷன் ஆகிற, ஆல்ரெடி வந்து உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நீ பெருசாக மேலே போப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மேலே வருவன்னு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம வேதா வந்து ரஞ்சித்தை கூப்பிட்றாங்க. டேய் ரஞ்சித்து, அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாய் இந்த வீட்டில் இருந்துச்சு, என்னோட அடி தாங்க முடியாமல் தலை தெறிக்க ஓடி போச்சு. இப்போ அந்த நாய் என்னடானா திருப்பி நம்மளே கடிக்க வந்திருக்கு, அந்த நாயை விடலாமா, டக்குன்னு அந்த நாயை சோழியை முடிச்சு குழியில் புதைச்சாதான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் சொல்கிறது புரியுது, கூடிய சீக்கிரம் அதை செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல ரஞ்சித் சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா மாசா இவங்க ஜானகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேலா முன்னாடி நான் ஒரு தோட்டம் வச்சுருந்தேன், அந்த தோட்டத்தில் காவலாளி இல்லைன்னு தெரிஞ்சு நிறைய நாய்கள்லாம் வந்து ஆட்டம் போட்டு இருந்துச்சுங்க. இப்போ தான் காவலாளி வந்துட்டான்ல, இனிமேல் வந்து அந்த நாய்களை என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க ஜானகி வந்து மாசா வந்து பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.